Mansi here. Welcome back to my channel Mansi the Explorer. இது ரொம்ப போரிங்கா இருக்கு. வெளியே வேற மழை பெஞ்சிட்டு இருக்கு. அதனால நான் இன்னைக்கு வெளியே போக போறேன். அப்படியே வெளியே போயிட்டு அதுக்கப்புறம் டின்னர் அப்படியே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எங்க போறேன், என்ன சாப்பிடுறேன், எந்த இடத்துல சாப்பிடுறேன் அப்படிங்கறத பாக்குறதுக்கு வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். Mansi the Explorer. நான் எங்க போறதுன்னு டிசைட் பண்ணிட்டேன். பட் என்ன சாப்பிடுறது எங்க சாப்பிடுறதுன்றது மட்டும் தான் டிசைட் பண்ணாம இருக்கேன். சோ அது அப்படியே போய் எங்க நல்லா இருக்கோ அப்படியே சாப்பிட்டுட்டு வந்துடலாம். இன்னைக்கு வந்து நான் இந்த பிளாக் டிஷர்ட் தான் நான் வந்து போட போறேன். இது வந்து ஃபுல் ஹேண்ட் வச்சு ஒரு நெட்டட் டிஷர்ட். மழை பெய்யறதுனால கண்டிப்பா குளிரும். அதனால ஃபுல் ஹேண்ட் வச்சு இந்த டிஷர்ட் வந்து எடுத்துக்கிறேன். இது கூட நான் பேர் பண்றதுக்கு ப்ளூல ஒரு வைட் லெக் ஜீன் எடுத்திருக்கேன். வியர் பண்ணிட்டு வந்துட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஓகே, இதுதான் என்னோட ஃபுல் அவுட்ஃபிட். இந்த டிஷர்ட்ல வந்து நெக்கும் க்ளோஸ்டா இருக்கும், ஹேண்ட் ஃபுல்லி கஃப்டா இருக்கும். ஸோ அதனால குளிர்ச்சுன்னா நம்மளுக்கு மேனேஜ் பண்ணிக்க முடியும். வந்து மேக்கப் லைட்டா போட்டிருக்கேன் அண்ட் ஹேர் ஸ்டைல் வந்து ஃப்ரீயா தான் விட போறேன். ஸோ இதுதான் இன்னைக்கு என்னோட அவுட்ஃபிட். நம்ம ஃபுல்லா ரெடி ஆயிட்டோம். ஸோ பேக் எடுத்துட்டு கிளம்பிடலாம். நான் மெட்ரோல தான் வந்தேன். என் ஃப்ரெண்ட் வந்து என்ன பிக்கப் பண்ணிப்பாங்க. என் ஃப்ரெண்ட் வந்துட்டாங்க பிக்கப் பண்றதுக்கு. ஸோ இப்போ நாங்க வந்து ஆழ்வார்பேட்லயே ஃபேமஸான ஒரு காஃபி ஷாப்ல போய் மைலோ குடிக்க போறோம். காஸ்மோ கஃபேக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம். இங்கே பெவரேஜஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஹாட் மைலோவும் கோல்ட் மைலோவும் தான். இன்னைக்கு நான் காஃபி குடிக்கல, அதனால சரின்னு ஹாட் மைலோ வந்து வாங்கினேன். எப்போ போலயே டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு மைலோ குடிச்சிட்டு மறுபடியும் கிளம்பிட்டோம். மழை பெய்கிற மாதிரி இருந்தது. அதனால சரி பீச்சுக்கு போனால் நல்லா இருக்கும். ஏன்னா மழை டைம்ல பீச்சுக்கு போகிறது ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ அதனால கிளம்பிட்டோம். வந்தாச்சு. ஸோ கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அப்புறம் போலாம். ஏன்னா மழையில வந்து பீச் போறது வந்து ஜாலியா இருக்கும். அண்ட் நம்ம அண்ணா வந்து மோட்டிவேஷனல் சாங்ஸா போட்டுட்டு இருக்காரு. ஆனாலும் நான் ஏற மாட்டேன், ஏன்னா எனக்கு பயம். ஸோ அப்படியே சும்மா சில் பண்ணிட்டு சாப்பிட போயிருந்தேன். சில்லுன்னு குளுன்னு இருந்தது. அப்படியே கொஞ்ச நேரம் சில் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் 15 மினிட்ஸ் உட்காந்து பேசிட்டு இருந்தோம். அதுக்குள்ள மழை வந்துருச்சு. ஸோ அதனால ஓரமா போயிட்டு கடைக்கிட்டலாம் போய் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். மழை வந்து அதிகமாக வந்ததுனால. அதுக்கப்புறம் சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், கொஞ்சோன்னு நனைஞ்சு போமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு அப்படியே மழையில நனைய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போறேன். ஏன்னா நிறைய பேர் இப்படிலாம் பண்றது வந்து ஓகே கிரிஞ்சு, எதுக்கு இந்த மாதிரிலாம் கிரிஞ்ச் பண்றாங்க அந்த மாதிரிலாம் நீங்க நினைக்கலாம். இதெல்லாம் அடுத்தவங்க கிரிஞ்சுன்னு சொல்லிடுவாங்கன்றதுக்காகவே நிறைய விஷயம் வந்து நம்ம பண்ணாம, அதாவது நம்மளுக்கு ஜென்யூனா வந்து பண்ணணும்னு தோன்ற விஷயங்கள் நீங்க பண்ணாம உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா ஃபியூச்சர்ல கண்டிப்பா ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து வயசானதுக்கு அப்புறம் ஐயோ நம்ம இதெல்லாம் பண்ணலையே, இதெல்லாம் பண்ணிருக்கலாம், இவனுங்க இப்பெல்லாம் சொன்னா என்ன பண்ணதுன்னு யோசிச்சு பண்ணாம விட்டுட்டோமே, ஸோ இனிமேல் பண்ணலாம் அப்படின்னு போய் நினைச்சு ஒரு 40-50 வயசுல போயிட்டு நான் போய் நனைய போறேன் அப்படின்னு நினைச்சு உடனே ஜலதோஷம் புடிச்சு, ஏன்னா அந்த வயசுல நோய் எதிர்ப்பு சக்தி எல்லாம் இருக்காது, போய் அதுக்கப்புறம் போய் பெட்ல போய் படுக்கிறதுக்கு ஒழுங்கா தோணும் போதே அந்த விஷயத்த செஞ்சுட்டு போயிடலாம். ஏன்னா எவனும் நம்மளை பத்தி கவலைப்பட போறது கிடையாது. உங்க வாழ்க்கை பாக்குறதுக்கே அவங்களுக்கு நிறைய இருக்கு. ஸோ உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். கிரிஞ்சுன்னு மற்றவங்க சொன்னாலும் உங்களுக்கு அது ஜென்யூனாக ஹாப்பினஸ் கொடுக்குது அப்படின்னா பண்ணுங்க, ஓகேவா? மழை வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் இப்போயே கிளம்பிடுறது நல்லதுன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ சாப்பிட்றதுக்கு வந்து யாக்மா கபாப் தான் போயிருந்தோம். தென் யாக்மா மீல் பாக்ஸ் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு இங்கே மலாய் டிக்கா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மலாய்லாம் நிறைய போட்டு அப்படியே அது அப்படியே அந்த பட்டரெல்லாம் இதுவாகும், அந்த மாதிரி கொடுப்பாங்க. ஸோ எனக்கு இங்கே ரொம்ப பிடிக்கும். அண்ட் எல்லாருக்கும் பிடிக்குமான்றது எனக்கு தெரியல, ஏன்னா சில பேர் திகட்டுதுன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் நான் பார்க்குறதுக்கு தான் கைஸ் இந்த மாதிரி ஒல்லியாக சாப்பிடாத மாதிரி இருப்பேன். எனக்கு டேஸ்ட்டாக ஏதாவது கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் வந்து அவ்வளோதான் உட்காந்து ருசிச்சு நான் சாப்பிட ஆரம்பிச்சிருவேன். அதுவும் இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா குவான்டிட்டியும் நிறைய இறங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நிறைய பேர் அப்படிதான் கேட்பாங்க, சாப்பிடவே மாட்டியாமா நீ அப்படிலாம். அப்படிலாம் கிடையாது. டேஸ்ட்டாக கொடுங்க, நான் எவ்வளோ வேணால் சாப்பிட்றேன், உங்களுக்கே டஃப் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சாப்பிடுவேன். அடுத்து நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். போகிற வழியிலேயே வந்து மழை பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சு. என் ஃபோன் வாட்டர் ப்ரூஃப் தான், இருந்தாலும் எனக்கு ஃபோனு முக்கியமாக விளாக் முக்கியமானு யோசித்தேன். எனக்கு விளாக் இதுக்கப்புறம் பண்ணோன்னா எனக்கு ஃபோன் ரொம்ப முக்கியம். அதனால இந்த விளாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். டாடா, பை பை.